வெல்கம் டு ஆத்து சமையல். இப்போ வந்து புல்கா எப்படி பண்ணுறது அப்படின்றது நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த கப்பால் நான் 2 கப் நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ரொம்ப ஈஸியாக இது நம்ம பண்ணிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. Thank you very much. Love you all. ஆத்து சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக நான் உப்பு போடுறேன். கொஞ்சம் உப்பு போட்டு இப்படி பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் வெதன்னு நான் சூடு பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சம் வெதன்னு சூடு பண்ணி நம்ம இதை மிக்ஸ் பண்ணோம்னா நம்ம உடனே கொஞ்சம் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ கை பொறுக்கிற சூடில் தான் இது நான் சூடு பண்ணியிருக்கேன். இதை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய டிஷ். சட்டுன்னு நம்ம பண்ணிடலாம். வெயிட்டிங் பீரியட்லாம் வேண்டாம் இதுக்கு. இப்படி எடுத்து இப்படி ப்ரெஸ் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஃபுல்லாக விட்டுறாதீங்க. இப்படி பிசைஞ்சு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் இப்படி பிசைஞ்சாச்சு. இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி உள்ளே அழுந்தணும் விரல். அப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நீங்கள் பிசைஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ இதில் வந்து குக்கிங் ஆயில் இல்லை நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் விட்டுக்கோங்க. அப்போ நல்லா உங்களுக்கு பைண்ட் பண்ணி டவ் வந்து இந்த விரிசல் இல்லாமல் அழகாக உங்களுக்கு உருட்டுற பதம் நன்னா இருக்கும். இது வெடிப்பு இல்லாமல் இருக்கும். இது பாருங்கள், வெடிப்பு இல்லாமல் நல்லா இது உருட்டுற பதம் நன்னா வரும். இது இப்படி போட்டு நல்லா 2 கையால் இப்படி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சு இது உடனே நம்ம வந்து இப்போ உருட்டி நம்ம புல்கா பண்ண போகிறோம். இது எப்படி எழும்பி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அழுத்தமாக இப்படி பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சு இப்படி உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்படி உருட்டிக்கோங்க. இப்போ இது நல்லா உருண்டைகளாக நல்லா உருட்டியாச்சு. இது வெயிட்டிங் பீரியட்லாம் வேண்டாம். இதை பக்கத்தில் நான் இப்போ வைக்கிறேன். இது ஒன்றா எடுத்து இப்போ நம்ம இதை இட்டுக்கலாம். இப்போ இது பாருங்கள், ஒரு கிண்ணத்தில் இந்த மாதிரி மாவு வச்சுட்டு நம்ம இட்டுக்கலாம். சிம்பிளாக இந்த மாதிரி கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். தவாவில்
கொஞ்சமாக செவந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும், தவாலேருந்து எடுத்துட்டு எரியில இது இப்படி வச்சிட்டோம்னா நல்லா எழும்பி வரும். ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால இந்த இடுக்கி வச்சா கட் ஆகுது. இப்போது பாருங்கள் நல்லா. இப்போ இது நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு புல்கா தவா இருக்குல்ல, இதில் இப்படி வச்சு இப்படி வச்சிட்டிங்கன்னா நல்லா எழும்பி வந்துடும். அப்படி இல்லைன்னா நல்லா ஃப்ளேம்லேயே நீங்கள் போட்டு கூட எடுக்கலாம். ஸோ உடனே இதை திருப்பி போட்டுடணும். இங்கே பாருங்கள், திருப்பி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக எழும்பி வரும். அப்படியே நீங்கள் ஃப்ளேமில் வச்சு கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இப்போ புல்கா ரெடி. இப்போ எல்லா புல்காவும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு லைக் பண்ண, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. Thank you very much. We are happy to ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. Thank you very much.